இனி இரவே இல்லை கண்டேன் உன் விழிகள் கிழக்கு திசை. யாரா அந்த பையன்? அது அங்க சார். ஏன்டா அந்த மதுர வீரந்தானே தாரா என்ன உசுப்பி வச்சுச்சே வீணே விசில் விசில் பறக்கந்தானே. உங்க பேராண்டின்னு சொல்ல முடியாது, சரி சொல்றேன். உங்க பேராண்டி சியான் தானே. இன்னைக்கு வந்து ஒரு யதார்த்தமான ஒரு இது ஓகேப்பா, ஒரு யதார்த்தமான ஒரு ஒரு கமர்ஷியல் சினிமான்னு சொல்லுவாங்கல்ல, ஆனால் அது யதார்த்தத்தோட வந்து பார்த்து கொஞ்ச நாளாக தான் எனக்கு தெரியல. இந்த படம் பார்த்து நீங்கள் ரொம்ப ரசிப்பீங்க. இதில் வந்து லவ் சீன்ஸ்லாம் எப்படி இருக்கு, ரொம்ப அதுதான் நான் நினச்சேன். ஏன்னா நாங்கள் வந்து டீசர் ட்ரெய்லர் எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த காட்சிகளுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு உற்சாகம் வந்து எங்கள் 2 பேருக்கும் வந்து நாங்கள் 3 பேருக்குமே ரொம்ப சந்தோஷப்பட்டு. ஏன்னா அதில் வந்து ரொம்ப சட்டிலாக ரொம்ப அமைதியாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அது அவ்வளோ நல்லா ஒர்க் ஆகுது. அது உங்களுக்கு ரீச் ஆச்சுன்னு நினைக்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போவே இந்த படம் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகும்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதனால் தேங்க்யூ வெரி மச். அண்ட் இந்த படத்தில் எஸ்.ஜே. சூர்யா கலக்கியிருக்காரு. சுராஜ் படம் மலையாளத்தை பார்த்துருக்கீங்களா? அவரும் கலக்கியிருப்பாரு. பிருத்வி எல்லாருமே இந்த படத்தில் கலக்கியிருக்காங்க. அப்புறம் ஒருத்தர் மறந்துட்டு வேறு யாரும் மறந்துட்டேன்னா சித்தா, நம்ம படத்தில் நடித்தது யாராவது இருக்காங்க? திண்டுக்கல்லேருந்து ஒருத்தன் வராங்க. யார்? உங்கள் ஊர் பக்கத்து ஊர் தான். வாட்ஸ் த நேம்? துஷாரா வந்து சரி நான் சொல்ல, நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. ஆனால் எதாவது சொல்லி தான் பெட்டர் லைட். சாரி கைஸ். ஐம் சாரி. உங்களுக்கும் எனக்கும் ஒரு தூரம் கொண்டு வந்துட்டாங்க. பரவாயில்ல தாரா சார். யார்கிட்ட கோர்த்து விட்டீங்க நீங்க பாட்டுக்கு? நான் இல்லப்பா, நான் இல்ல. இன்னும் சார் அழகா தெரியணும். இப்ப சார் எப்படி இருக்காங்க? தெளிவு வா. இப்ப சார் எப்படி இருக்காங்க? தெளிவு. நான் துஷாரா மட்டும்தான் எங்க யூனிட்ல தெளிவுன்னு நினைச்சேன். நீங்களும் தெளிவாயிட்டீங்க. ஓகே, அவங்கள பத்தி பேசியிருந்தல அவ்வளோ நல்லா. எல்லா படமும் நல்லா பண்றாங்களே. இந்த படத்தை பாருங்க, ரொம்ப இனிமையா அந்த காதல் காட்சிகள் அப்படி இருக்கும். அட் த சேம் டைம் ஆக்ரோஷமான ஒரு துஷாராவும் பார்ப்பீங்க. ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. இவ்வளோ சீக்கிரமாக இத்தனை படம், கொஞ்சம் படங்கள் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப இவ்வளோ மெச்சூரிட்டியோட நடிக்கிறது வந்து துஷாரா, ஐ திங்க் யூ ஆர் அமேசிங். ப்ளீஸ் சிட், யூ கோனா ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர். அண்ட் ஐம் கிளாட் தட் உங்களோட ஒரு முக்கிய படத்தில் நாங்களும் பங்கேற்றுன்னு நினைக்கிற போது ரொம்ப பெருமையாக இருக்கு. ஓகே, வேற என்ன சொல்லணும்? சார் என்கிட்ட நிறைய இருக்கு சார். சொல்லுப்பா, நீ கேளுப்பா. சார் காலேஜ் வந்திருக்கோம் சார். நம்ம பசங்கள்லாம் பல பேர் ஒன் சைடா லவ் பண்ணுவாங்க. ஏமா அவங்க லவ் பண்ணாம சந்தோஷமா இருக்காங்கம்மா, விட்டுறலாமா? கரெக்டா பசங்களா? லவ் சார் நான் சத்தியம் பண்ணிருக்கேன் சார். சியான் வந்தோனே லவ் ஒரே நிமிஷம் வாங்கி தரேன் அப்படி. அது ஓகே. இதுல சேர்மனும் இங்க தான் உட்கார்ந்திருக்காரு. அவங்கட்ட ஒரு நாள் லீவ் கேட்டோம் சார். அதனால பிரச்சனை இல்ல. ஆனா அவரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டான்னு சொன்னாங்க. ஓகே சூப்பர். அவரோட அப்பாவே அவங்க அம்மா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்க. ஓகே, நீங்க நல்லா கேளுங்க, என்ன வேணாலும் கேளுங்க சார். ஒரு அழகான பொண்ணு ப்ரப்போஸ் பண்ண போற பையனுக்கு ஒரு 2 டிப்ஸ். என்ன பண்ணா இல்ல என்ன பண்ணி ப்ரப்போஸ் பண்றது? அழகான பொண்ணு கிட்டயா? ஆமா சார். ஒரு கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான். ஒரு வெள்ளை கருப்பு மிக்ஸ் பண்ண ஒரு வேஷ்டி கட்டிங்க. ஓகே. அதே மேட்ச் பண்றது ஒரு வெள்ளை சட்டை கருப்பு மாதிரி போட்டுக்கலாம். ஓகே. ரைட்டா தாடி சார். தாடி. ஏன்னா எல்லாரும் இப்போ வந்து இந்த லவ் ஃபெயிலியருக்கு தாடி வளர்க்குறாங்கல்ல, அது மாறிடுச்சு. இப்போ வந்து லவ் பண்றதுக்கு தாடி வளர்க்குறாங்க. ஓகே சார். எல்லா படத்தையும் பார்த்தீங்களா, இதுலயும் தாடி, தங்கலான்லயும் தாடி, பொன்னியின் செல்வன்ல தாடி, கோபரால தாடி, மகான்ல தாடி. கரெக்ட். ஓகே. become a daddy. யா சார் இது அதெல்லாம் வந்து முக்கியம். வேற ஏதோ கூலர்ஸ் எதுனா போட்டுக்கலாம். கூலர்ஸ் இருந்தா போட்டுக்கலாம். இருந்தா போட்டுக்கிறது பெட்டர். ஓகே சார். பாருங்க, இப்போ நான் வந்து தூங்கல கொஞ்ச நாள். அதான் பாருங்க, கண்ணு ரொம்ப டயர்டா இருக்கு. ஸோ அதனால இது போட்டுனா ரொம்ப கூலா இருப்போம். ஓகேங்களா? அது அப்புறம் இதெல்லாம் பண்ண வேணாங்க. ஜஸ்ட் பி பியூருங்க, ஸ்வீட்டா இருங்க, கியூட்டா இருங்க, உண்மையா இருங்க. நீங்க வந்து அது போதும். உண்மையா லவ் பண்ணுங்க. they will understand it. அதை அவங்க பார்ப்பாங்க, அவ்வளோதான். அண்ட் அவங்களுக்காக உயிரை கொடுக்கணும், உருகணும், அதெல்லாம் பண்ணணும். கேர்ள்ஸ் லைக் தட். அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம்
வேற சரி எல்லாருக்குமே அந்த ஞாயிறு மதியம் சமையல் அறையில் வேணுமா இருக்கு சரிங்க. துஷாரா அதுக்கு என்ன சொல்லுச்சு திங்கக்கிழமையில இருந்து. Yes. பட் ஐ திங்க் பாய்ஸ் கைஸ் யூ ஆர் ஓகே நோ? உங்களுக்கு என்கிட்ட இருந்து அட்வைஸ்லாம் தேவையில்லை. ஐ நோ யூ கைஸ் ஆர் ராக் ஸ்டார்ஸ். நீங்களாம் எவ்வளோ லக்கி தெரியுமா? அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் வித் பர்மிஷன் ஆஃப் த சேர்பர்சன். சொல்ல 1 செகண்ட். ஏன் எவ்வளோ லக்கினா, நான் காலேஜில் படித்தேன்ல, ஒரு காலேஜ் லாயலா காலேஜ், இட்ஸ் அ பாய்ஸ் காலேஜ். So sad. ஸோ நாங்கெல்லாம் எங்கள் கிளாஸில் எங்கள் காலேஜ்ல எத்தனை பொண்ணுங்க இருந்தா தெரியுமா? 3 பொண்ணுங்க. 3. சார் ஹெவி காம்படிஷனா இருந்திருக்குமே சார். இல்ல கேளுங்க, கதையை கேளுங்க. அதுல வந்து ஒன்னு வந்து அங்க டீச்சராவும் இருந்துச்சு, ரொம்ப டேஞ்சர். ஓகே. ஒன்னு வந்து நன்னு அவுட், ஒரு சிஸ்டர். ஓகே. ஒருத்தன் வந்து எங்க அம்மா வயசு. ஸோ 3 பேர். நான் ஏற்கனவே எங்க அம்மாவை லவ் பண்ணிட்டு இருந்தேன்னா எல்லா பசங்களும் இதை போச்சு. யாருக்குப்பா இது? அப்படியே போய் அப்படியே லேண்டிங்கா என் தலை மேல லேண்ட் பண்ணிட்டு போறீங்க. என் தலை கூட போற தாரா தலையில லேண்ட் பண்ண மீதி ப்ரோக்ராம் என்ன? நீங்க ஒரு ஆக்ஷன் ஹீரோ பக்கத்துல இருக்கீங்க, தைரியமா நிக்கிறேன் சார். ஓகே. சோ அவ்வளவுதான். 1 செக். ஓகேவா பாய்ஸ்? டிப்ஸ் ஓகே. அதான். சோ அங்க வந்து நான் 3 பேர் தான் இருந்தாங்க. நீங்க என்னடானா இவ்வளோண்டு பேருக்கு there are so many girls. lucky guys. நான் ஏன் மங்கையர்கரசி காலேஜ்ல படிக்கலன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. Oh my god. So I'm just saying, see, but jokes apart, I'm sure you guys are all having a happy college life. Enjoy it, study well, and where other tips வேணுமா? இல்ல அவ்வளவுதான் சார். இப்போ சரி நீங்க டிப்ஸ் தான் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க. இப்போ நீங்க சொன்னீங்கல டிப்ஸ் கொடுத்தா இதுக்கு மேல என்ன டிப்ஸ்? இது ஒத்துக்கல. நல்லா பேர் வந்து சீல ஆரம்பிச்சு எம்ல முடிஞ்சா கூட நல்லா இருக்கும். அப்படி ஒரே ஒருத்தர் மட்டும் தானே இருக்கீங்க. I love you too. Thank you. சரி. அப்புறம் இந்த மாதிரி கார்ட்லாம் பண்ணிட்டு போய் காட்டுங்க. வேலண்டைன்ஸ் டே அதெல்லாம் பண்ணி காமிங்கப்பா, அங்க காமிங்கப்பா. சாரி, அப்பப்போ தடைகள் வந்துட்டே இருக்கு. பரவாயில்ல சார், நான் எந்த தடையும் தகர் தெரியற பவர் கொண்டவர் சார். நிறைய பேசிட்டீங்க சார். ஆனா வந்து உங்களுடைய பாட்டுக்கு மட்டுமே நாங்க வந்து பயங்கரமான ஃபேன்ஸா இருக்கோம். ஏதாவது ஒரு 2 லைன் எங்களுக்கு பாடுனீங்கன்னா எனக்கு புரியுது. அப்புறம் உங்க டான்ஸ்க்கு மட்டும் இல்ல துஷாரா சொல்லிட்டாங்க என்ன சுத்தி ஆட போறாங்கன்னு சொன்னாங்க. நோ ப்ராப்ளம். அது அவங்க ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, நான் ஏற்கனவே மதுரையில இருக்க ஏதாவது ஒரு பொசிஷன்ல நிக்கிறேன். என்ன சுத்தி சுத்தி ஆடு துஷாரா. விட மாட்டே தெரியும், முயற்சி பண்ணலாம். பாட்டு குரல் போச்சு உங்ககிட்ட பேசி. என்ன பாட்டு பாடலாம்? என்ன பாட்டு வேணும்? மதுரை வீரன் தானே தாரா என்ன உசுப்பி வச்சுச்சே வீணே விசில் விசில் பறக்கும் தானே. உங்க பேராண்டின்னு சொல்ல முடியாது, சரி சொல்றேன். உங்க பேராண்டி சியான் தானே. ஸோ உங்களுக்காக வந்து உங்களோட சேர்ந்து ஒரு லவ் சாங், உங்களோட ஃபேவரட்டான மெலடி ஒன்று பாடணும்னு இருக்கும். ஓகே. நான் கீழே போயிடுமா? நீங்களும் சேர்ந்து பாடுங்க ப்ளீஸ். நான் சைடுல இருந்து பார்க்கறேன். நோ 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 ப்ளீஸ். ஓகே. நானும் பாடணுமா? நீங்களும் பாடுங்க. பாட்டு நல்லா வர வேண்டாமா? எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? அவங்க என்ன பாட சொல்றாங்கன்னா மியூசிக்கோட பாட போறீங்களா? இல்ல சிங். இனிரவே இல்லை கண்டேன் உன் விழிகள் கிழக்கு திசை, இனி பிரிவே இல்லை அன்பே உன் உலரும் எனக்கு இசை, உன்னை காணும் வரையில் எனது வாழ்க்கை வெள்ளை காகிதம், கண்ணால் நீயும் அதிலே எழுதி போனால் நல்ல ஓவியம், சிறு பார்வையில் ஒரு வார்த்தையில் தோன்றுதே 100 கோடி வானவு, எனது உயிரே எனது உயிரே எனக்கெனவே நீ கிடைந்தாய், எனது உயிரே எனது உறவே கடவுளை போல் நீ நினைத்தாய்.
நெடுஞ்சாலையில் படம் பாடும் போ சேரினேன் வாழும் காலமே வரும் நாட்களே தரும் பூக்களே நீளுமே காதல் காதல் வாசமே. so much, sir. தேங்க்யூ 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 ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ டீம் தேங்க்யூ. இல்ல 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 சார். யாருப்பா அது? யாரா அந்த பையன்? அதோ அந்த கொண்டை வச்ச பையன் சார். அப்பல இருந்து யாரா அவன் அந்த அப்படிதான் பையன்? சார். யாரா அந்த பையன்? அதோ அதோ அங்க சார். ஏன்டா அந்த எப்ப பார்த்தாலும் இப்படி தப்பு தப்பாவே அவன் மாட்ட போறான் சார். சும்மா சொன்னப்பா. சூப்பர். அதுக்குள்ள செல்ஃபி எடுத்துக்கிட்டாப்ல. இன்னைக்கெல்லாம் திட்டினா கூட செல்ஃபி எடுக்கறாங்கப்பா. என்னப்பா பண்றது? ஓகே. பாட்டு பாடி எங்க ஹார்ட் எல்லாம் மெல்ட் பண்ணிட்டீங்க. தண்ணி மட்டும் குடிச்சு. ப்ளீஸ் தண்ணி தண்ணி ப்ளீஸ். தண்ணி சோடா. ஐம் சாரி சோடா. சோடா இட்லி. நீர் நீர் நீர். நீரா? நீர். நீர் தோசை தான கேள்விப்படு. நீர் இட்லி கேக்கலையே. இதுல என்ன அழகுனால பீர் பீர்னு பசங்க சொல்ல. என்னங்கப்பா கலக்குறீங்க? ப்ளீஸ் அழகா மட்டும் போதாமா? ஸ்வீட்டாவும் இருக்கணுமா? எல்லாரும் முன்னாடி ஏமா சொன்னேன்? வாங்க வாங்க நான் வாங்க. தப்பிச்சிட்டேனா? ஏன்பா இன்னும் இவ்வளவு சூடா இருக்கு? இட்ஸ் வெரி ஹாட். சாரி. ஆனால் தாரா ஆடணும். தாரா கொஞ்சம் ஆடணும். பட் தாரா ஓகே. எனக்கு என் இயக்குனரை பார்க்கணும்ப்பா ஆடுறத. அவர் எவ்வளவு நல்லா டான்ஸ் வாங்க. எஸ் எஸ். பெரிய கைத்தட்டலோட நம்மளோட சித்தாவை ப்ளீஸ் மேடை கழைக்கலாம். சித்தா எஸ் வாங்க 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 வாங்க. சித்தா 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 இங்க வா. சித்தா இங்க வா. ஓகே பாட்டு ரெடியா டிஜே? பேசுங்க சார். ஒரே லாஸ்ட் விஷயம் சார். அவ்வளவுதான். இதுக்கு மேல உங்க நீங்க படுத்து எனக்கு நிறைய டைமிங் இருக்கு. இங்க இருந்து ட்ரிச்சி போனோம். ட்ரிச்சில இருந்து கோயம்புத்தூர் போனோம். அங்க 2 காலேஜ் இருக்கு. அப்புறம் சென்னை போனோம். அப்புறம் ரிலீஸ் சார் இங்க இங்க அப்புறம் அடுத்த மாசம் எனக்கு பிறந்த நாள் இருக்கு. சார் 21st பர்த்டேவா சார்? துஷாரா என் பர்த்டே எப்போ? 21வது பிறந்த நாளான்னு கேக்குறேன். மா யாருமா? 16 சாரி சார். சார் இங்க இருக்கிற கேர்ள்ஸ் ஒன்று உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. அதை மட்டும் நான் அப்படியே கொடுத்துறேன் சார் உங்களுக்கு. ப்ளீஸ் உங்க ஹார்ட் எனக்கு இடம் பத்தாதீங்க. பட் தேங்க் யூ. நீங்க நிஜமாவே சொன்னீங்களா? சும்மா கிண்டல் பண்றாங்களா? சொன்னீங்கல்ல சொன்னீங்கல்ல. அங்க பாருங்க. சொன்னாங்களா? அங்க பாரு. சொன்னாங்களா இல்லையா? எவ்வளவு பெரிய தப்புமா? பரவாயில்ல மடிச்சு விட்டுருவாங்க. சார் இப்போ லாஸ்டா வந்து ஐ திங்க் உங்களுக்கு வந்து ஃபேன் ஃபாலோயிங் அப்படின்றது ஏஜ் கேட்டகரி அப்படின்றது கிடையவே கிடையாது அப்படிங்கிறது எங்களுக்கு எல்லாம் தெரியும். கொஞ்சம் கிட்ட கொண்டு வாங்க ப்ளீஸ். சோ சாரி சாரி வாட் வர் யூ சேயிங்? உங்களுக்கு ஏஜ் கேட்டகரியில வந்து அப்படி கிடையவே கிடையாது. சின்ன குழந்தைங்க இல்ல ஐ லைக் growing old. I like that. நோ இப்போ வந்து உங்களை பார்க்கிறதுக்காக நம்மளோட மங்கையர் காசி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்டோட வந்திருக்காங்க. ஸோ ப்ளீஸ் அவங்கள மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் சார். ஹாய் தேங்க் யூ. முள் இல்லாத ரோஜா. தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ பாய்ஸ். எல்லாரும் துஷாருக்கு தான் கொடுக்குறேன். அப்போ யாரும் எனக்கு கொடுக்க மாட்டேன். இல்லை நாங்கள் கூட சும்மா சரி தள்ளுங்க அம்மா எல்லாம் ஓகேம்மா. எனக்கு இந்த பையன் போய் ஃப்ளவர் கொடுக்குறான். ஏன்பா அங்கன்னு தெரியறானா? துஷாருக்கு போய் பூ கொடுக்குறான். ஏண்டா நான் பக்கத்தில் நின்று இருந்தாலும் எனக்கு என்ன கொடுக்குறேன்? ஃபர்ஸ்ட் செகண்டா? அவங்க தான் ஃபர்ஸ்டா? இவனை இருக்கு. யாரு ஃபர்ஸ்ட்? இப்போ விக்ரம். இல்ல அவங்களே ஃபர்ஸ்டா இருக்கட்டும். கண்ணா உனக்கு நான் தான் கண்ணா ஃபர்ஸ்ட். உனக்கு நான் தானே ஃபர்ஸ்ட். சூப்பர் செல்லம். அவங்களே ஃபர்ஸ்ட் இருக்கட்டும். ஓகே பை பை. ஒரு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. ஹாய்.